கொடுக்கப்பட்ட வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். ஆமென். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில் வல்லம் உண்டு ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. ஆமென். எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் பாரத்தோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு பேசுங்கப்பா, உம்முடைய வசனத்தை கொண்டு பேசுங்க ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில் வல்லம் உண்டு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்பானவர்களே, அதே வசனத்தை இன்னொருக்க படிமா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். கண்பானவர்களே, பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது இப்படி வார்த்தை கொண்டு எழுதுகிறார். இதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த விடுதலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களோடு இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். கண்பானவர்களே, உண்மையிலே இன்றைக்கு நமக்குள்ளே தேவ பக்தி இருக்கிறனால தான் இன்றைக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிறோம். உண்மையிலே ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ பக்தி இல்லை அப்படின்னா அவன் ஆண்டவருக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானதோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். கண்பானவர்களே, இந்த பிரயோஜனம் உள்ளது இதை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். எது பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது தேவ பக்தி தான் ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனம். ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷிக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் அது தேவ பக்தி. இந்த தேவ பக்தி இல்லை அப்படின்னா நம்ம ஜெபிக்க முடியாது, நம்ம வேதத்தை தியானிக்க முடியாது. அது மாத்திரமில்லை, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயமும் இருக்காது. யாருக்கு தேவ பக்தி இருக்கோ அவங்கள தான் ஆண்டவர் எடுத்தும் பயன்படுத்துவார். பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொள்வாராம். கண்பானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஆமென். இந்த தேவ பக்தி நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு அநேக வீடுகளில் பாருங்கள், ஒரு சிலருக்குள்ளே தேவ பக்தி இருக்கும், அவங்கள தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அவங்க மூலமாக தான் ஆண்டோடைய நாமம் மைப்படும், அவங்க தான் ஆண்டவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவ பக்தி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி நினைச்சுவோம்னா, சரீர முயற்சியிலே நம்ம வாழ்ந்திருப்போம், நமக்கு தோணுகிறபடி நம்ம செய்வோம். அதனால் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். கண்பானவர்களே, இது குறித்து அன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை இதை நீங்கள் அறிந்து கொண்டு நம்ம வீட்டில் யாராவது தேவ பக்தி இல்லைன்னா அவங்க தேவ பக்தி வரும்படியாய் நாம் அவங்கள நடத்தணும். அதை குறித்து அன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆமாம். ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி தேவ பக்தி வரும்? இன்றைக்கி ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மாட்டேங்காங்க? ஏன் ஆண்டவரை பிடிக்கல அவங்களுக்கு? ஏன் ஆண்டவர் பக்கம் வர மாட்டேங்காங்க? ஏன் நம்மளை மாதிரி ஜெபிக்க மாட்டேங்காங்க? வேதத்தை தியானிக்க மாட்டேங்காங்க? நல்ல கவனமாக, அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாருக்கு தேவ பக்தி இருக்கோ அவங்க தான் ஜெபிப்பாங்க, அவங்க தான் வேதத்தை தியானிப்பாங்க, அவங்க தான் ஆண்டவருக்கு பயப்படுவாங்க. அதான் பைபிள் வேதம் அழகாக சொல்கிறார். அவர் இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. அது மாத்திரமல்ல, அதில் அவர் அருமையாக எழுதுகிறார் பாருங்க, எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அதனால தான் இதே பவுல் அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எழுதுவார், போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எந்த அளவுக்கு தேவ பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஆதாயம். எந்த அளவுக்கு உன்னிடத்தில் தேவ பக்தி இருக்கோ, உங்களுக்கு தேவ பக்தி இருக்கனால ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த தேவ பக்திக்காய் உமக்கு நன்றியப்பா.
ஆமீன். தேவ பக்திக்காக இப்போ தானாகவே யாரும் சொல்லாமல் நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே தேவ பக்தி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. எங்கே நீங்கள் ஜோமனணும், ஆண்டவரை தேடணும், வேதத்தை தியானிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், அவரோட பிரசன்னத்தை உணர்ன்னு சொல்லி யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நீங்களே சரின்னா உங்களுக்குள்ளே தேவ பக்தி கிரியை செய்து. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ உங்களுக்குள்ளே தேவ பக்தி கிரியை செய்துன்னா உங்களுக்கு யாரும் நீங்கள் வந்து ஜோமனுங்க பைபிள் படிங்க என்று சொல்ல வேண்டியதே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது மாத்திரமல்ல, வீண் வார்த்தையே பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்களா? அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை படிமா, அந்த 7வது வசனத்தை படி பார்க்கலாம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற, அதாவது வயசானவங்க தான் எப்பவும் பேசிகிட்டே இருப்பாங்களாம். அதனால் நீங்கள் தாய்மாரை நீங்கள் ஏதோ வருத்தப்படுத்திடாதீங்க, பாட்டிமாரை வருத்தப்படுத்திடாதீங்க. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா படிமா, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி, அதாவது வயசானவங்க நேரம் போகலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பார்த்துருக்கீங்களா? நிறைய தெருவுகளில் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? நேரம் போகலை நான் நல்லா புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தேவ பக்தி உள்ளவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அதனால படிமத தொடர்ந்து படி. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. அதனாலதான் ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்கள்ல சொல்லுவாரு, வீணான வார்த்தைகளுக்கு அவர் நியாயம் தீர்ப்பாராம். நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல வீணான வார்த்தையை குறித்து அவர் நியாயம் தீர்ப்பாராம். அதை குறித்து அவர் நியாயம் தீர்ப்பாராம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம நினைக்கிறோம், அதாவது ஏன்னா நம்ம வீணா வார்த்தை பேசினா நம்ம தேவ பக்தி நமக்குள்ளே இருக்குது குறைஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? தேவ பக்தி குறைஞ்சிரும், நம்மளையே கெடுத்துக்கிடுறோம். புரியுதா உங்களுக்கு? அதனால் முக்கியம் என்னது? அது தேவ பக்தி தான். இந்த தேவ பக்தி எப்படி நமக்குள்ளே வரும்? ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ பக்தி எப்படி வரும்? இதை நம்ம பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த தேவ பக்தி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இம்மைக்கும் 100க்கு 100 நமக்கு நித்திய ஜீவனும் கிடைக்கும். தேவ பக்தி இல்லாதவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காதுங்க. ஆனால் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். இப்போ சரீர முயற்சி உள்ளவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அதாவது உலகத்தான போல சிந்திச்சுட்டே இருப்பாங்க. உலகத்தான போல எதிர்காலத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருப்பாங்க. இவங்க ஆண்டவரிடத்தில் கேட்காதபடி, ஆண்டவரிடத்தில் சித்தத்தை பார்க்காத, ஆண்டோடைய சித்தம் எதுன்னு தெரியாதபடி இவங்களாகவே சரீர முயற்சியில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க. இது அற்ப பிரயோஜனம். அது ஒரு சில நேரத்தில் அது தோல்வியை கொண்டு வந்துடும். அதில் என்ன ஆயிரும் அப்படின்னா புலம்பல் வந்துடும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். இன்றைக்கு பாருங்க, பக்தி உள்ளவங்க வந்து எல்லாவற்றிலும் அவங்களுடைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாவற்றிலும் அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் சரி, எது செய்தாலும் சரி, அதில் ஆண்டோடைய நாமம் மையப்படணும்னு சொல்லி நினைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? பக்தி உள்ளவங்க, தேவ பக்தி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்து நிமித்தம் ஆண்டோடைய நாமம் மையப்படணும், நம்ம பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டோடைய நாமம் மையப்படணும். இதே தான் அவங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறார், இம்மைக்கும் அது மறுமைக்கும் அது புரோஜனம் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, தேவ பக்தி ரொம்ப முக்கியம். பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவ பக்தி உள்ளவங்க நீங்கள் பார்க்குறோம். தாவீது சொல்வார், மானானது நீரோடலை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா தேவனை நோக்கி கதறுகிறது என்று சொல்வார். பக்தி உள்ளவங்கள வேதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம அநேகரை பார்க்கலாங்க. பக்தி, அதாவது யாக்கோப்புக்கும் ஏசாவுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பு வந்து பக்தி உள்ளவன், ஏசாட்ட பக்தி கிடையாது. பார்த்தீங்களா? ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார். தேவ பக்தி நமக்குள்ள இல்லை அப்படின்னாலே, அது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது மூப்பர்களாக இருந்தாலும் சரி, தேவ பக்தி இல்லை அப்படின்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம இழந்துருவோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் தெரியுமா? சரீர முயற்சியிலே இருக்கும். அவங்க சும்மாவும் இருக்க மாட்டாங்க, ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. தேவ பக்தி இல்லாதவங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, இருதயமோ மகா கேடும் திருக்குள்ளதுமா இருக்கு என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த தேவ பக்தியானது நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வந்துருங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஓசியாவில் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் பேசுவார்.
பலி அல்ல, இரக்கத்தையும் தேவனை அறிகிற அறிவையே நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கோம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பலி அல்ல, இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையே விரும்புகிறேன். ஏன் இதை சொல்றாரு தெரியுமா? அதாவது தேவனை அறிகிற அறிவு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் தேவ பக்தி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ கடவுளை அறிஞ்சாதான் நமக்கு பக்தி வரும். கடவுளை அறியாதவங்களுக்கு எப்படிங்க தேவ பக்தி வரும்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அப்படி விழுந்துட்டாங்க, பழி செலுத்துறாங்க, ஆனால் தேவனை அறிகிற அறிவு இல்லை அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார், பலி அல்ல, இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். அன்றைக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தகன பலி செலுத்துறாங்க, பலி செலுத்துறாங்க, ஆனால் தேவனை அறிகிற அறிவு இல்லை. அது இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள தேவ பக்தி வந்திருக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு காணிக்கை கொடுப்பாங்க, ஆனால் ஆண்டவர் பக்கம் வரமாட்டாங்க. பத்திரிக்கையில் நிறைய பேர் காணிக்கை அள்ளி கொடுத்துருவாங்க. பத்திரிக்கைலாம் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? காணிக்கை கொடுத்துருவாங்க, ஆனால் தேவனை அறிகிற அறிவு இருந்தால் தான் நமக்குள்ளே தேவ பக்தி வரும். இனி எடுங்க பார்க்கலாம். பேதுரு எழுதுறாரு பாருங்க, 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை படிமா. தம்முடைய மகிமையினாலும் 2வது வசனத்திலிருந்தே படி, புரியும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. நல்ல பாருங்க, அதாவது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமன்றி. அதாவது தேவனை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரில் கடைசியில் முடிக்கும் போது அப்படிதான் முடிப்பார். அவர் அறிகிற அறிவில் வளருங்கள் தான் சொல்லி முடிப்பார். நிறைய இடத்துல இருக்கும், அதாவது தேவனை அறிகிற அறிவுன்னு சொல்லி நிறைய இடத்துல இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்தையும் பாருங்கள், நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அதாவது ஏன் இது நிறைய இடத்துல எழுதியிருப்பார். எதற்காக பேதுரு அப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், அதாவது அதை அனுபவிச்சிருக்கார் அவர். யார் தேவனை அறிகிற ஒரு அறிவு, தேவனை யாரெல்லாம் அறிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தேவ பக்தி வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நமக்கு எப்படிங்க தேவ பக்தி வந்துச்சு? நம்ம உண்மையான கடவுளை அறிந்து கொண்டோம், அப்படித்தானே? தேவனை அறிஞ்சிட்டோம், நம்ம தேவனை அறிஞ்சிட்டோங்க, நம்ம தேவனை கண்டு கொண்டோம், அவரை அறிஞ்சிட்டோம். அதனால நமக்குள்ளே தேவ பக்தி இருக்கு. எங்கனாலும் நம்ம சொல்லலாம், அப்படித்தானே? எல்லாம் வருமா நமக்கு தேவ பக்தி? வருமாங்க? வராது. இப்போ வீட்டில் நம்ம தேவனை அறியாதபடி இருந்துச்சுன்னா நம்ம பெற்றோர்கள் எப்போ அவங்க தேவ பக்தியாக தான் சொல்லுவாங்க, ஜோம்னுப்பா, ஜோம்னா தான் வாழ முடியும், ஜோம்னாம ஒன்றும் செய்ய முடியாது, பைபிள் படிக்கணும், ஏசப்பாவை தேடணும், ஆலயத்துக்கு போகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும், இப்படி சொல்லி கொடுப்பாங்க, அப்படி தானே? ஏன்னா அவங்களுக்குள்ளே தேவ பக்தி இருக்கிறனால. புரியுதா உங்களுக்கு? ஆனால் சொல்லி கொடுத்தாலும் நமக்குள்ளே தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே இல்லை அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கீழ்ப்படிவோம், ஆனால் ரெகுலராக செய்ய மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் தேவனை அறிகிற அறிவு, நம்ம ஆண்டவர் கடவுளை நம்ம அறியணும். நம்மளை படைச்சது யாரு, நம்மளை உருவாக்குனது யாரு, எதற்காக இயேசு பூமிக்கு வந்தார், எதற்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அந்த தேவனை அறிகிறவர். அதாவது நம்ம குடும்பத்தை தான் பார்க்குறோம், நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம், நம்ம வருமானத்தை பார்க்குறோம், நம்முடைய எதிர்காலத்தை பார்க்குறோங்க. அது தப்பு, அது பிரச்சனையில் முடியும். நீங்கள் நினைக்கீங்க, நான் என் குடும்பத்தை நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளைகளை நான் பார்க்காண்டாமா, நான் என் தொழிலை பார்க்காண்டாமான்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் கையில் அண்ணாச்சி மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பத்தை பார்க்காண்டாமா, என் பிள்ளைகளை பார்க்காண்டாமா, என் தொழிலை பார்க்காண்டாமா நினைக்கலாம். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? எடுங்க பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். பாருங்க, இதுல எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாத வேலை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்க என் வேலை உண்டா போதும், என் படிப்பு உண்டா போதும், எங்க குடும்பம் உண்டா போதும்,
உங்களுக்கு படைத்த ஆண்டவரை மறந்து நீங்க இப்படியே நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இங்க பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமாங்க? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாராம். நினைக்கலாம், ஐயோ ஆண்டவர் என்ன இப்படி பண்றாரு அப்படி சொல்லி நினைக்கலாம். அவர்ல வாழ முடியாத, அவர் தானே உன்னை படைச்சாரு, அவர் தானே உனக்காக பூமியில் வந்து ரத்தத்தை சிந்தினாரு. யோசித்து பாரு பார்க்கலாம். நான் அந்த விளையாட்டுக்கே வரல, என் வீடு உண்டு, என் கதை உண்டு, என் வேலை உண்டு, நான் வருவேன் போவேன், என் பிள்ளைகளை பார்ப்பேன், இப்படி இருந்தானா நீ இருக்கலாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமாங்க? பாருங்க, தெளிவாக சொல்லுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால். சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இவன் ஊமை மாதிரி இருந்துட்டு என்ன சேட்டை பண்ணுறான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லா சேட்டையும் வந்துட்டு இருந்திருக்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன மாதிரி சேட்டை பண்ணியிருக்கான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களாங்க? இந்த பையன் இப்படி இருப்பானா நம்ம நினச்சுமா, இப்படிலாம் சேட்டை பண்ணியிருக்கானே. காரணம் என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு இல்லை. புரியுதா உங்களுக்கு? அந்த பையனை குறை சொல்லக்கூடாது. சொல்கிறவங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இந்த பிள்ளை என்ன ஊமை மாதிரியே இருந்தா, என்ன இவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கா, அந்த பிள்ளையை குறை சொல்லக்கூடாதுமா. அவள் தேவனை அறிகிற அறிவு வந்துச்சுன்னா அவளுக்குள்ளே தேவ பக்தி வந்துடும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இன்றைக்கு ஏதோ இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமாங்க? ஏதோ இவங்க வானத்திலேருந்து விழுந்தது போல் நினைக்கிறாங்க. நம்ம எப்படி அதை நினைக்கிறாங்க? சிலவங்க நினைக்கிறாங்க அப்பா அம்மா தான் என்னைய உருவாக்குனாங்க நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளை படைச்சது யாரு? நமக்காக பூமியில் வந்து ரத்தத்தை சிந்தனை யாரு? உன்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது யாரு? உன் குடும்பத்தை பாதுகாக்கிறது யாரு? உன்னை ஒரு மனுஷனா உண்டாக்கினது யாரு? நீ ஒருவேளை ஒரு மிருகமாக இருந்தால் என்ன இருக்கும் யோசித்து பாருங்க பார்க்கலாம். ஒருவேளை நம்ம ஒரு நாயாவோ ஒரு பூனையாவோ நம்ம இருந்தால் எவ்வளோ பரிதாபமாக இருக்கும் யோசித்து பாருங்க பார்க்கலாம். ஒரு கோழி சிந்திச்சு பாருங்க பார்க்கலாம். உன்னைய மனுஷனா உண்டாக்கியிருக்கார, இதுக்கு நீ ஆண்டவருக்கு நீ ஆண்டவர் யார் நீ மனுஷனை உண்டாக்க, இதே நீ பார்க்கணுமே. நீ கடவுளை அறிகிற அறிவு உனக்குள்ள இல்லையே. யோசித்து பாருங்க பார்க்க. சிலவங்களுக்கு பாருங்க வைராக்கியம் வராது, ஆண்டவரை குறித்து வைராக்கியம் வராது, பார்த்துருக்கீங்களா? வைராக்கியமே வராது, பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் தேவ பக்தி இல்லை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தேவ பக்தி தான்மா இம்மைக்கும் மறுமைக்கும் அது ரொம்ப பிரயோஜனமா. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதில் இன்னொரு முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த பெருமையாக இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து தேவனை அறிகிற அறிவை பைபிள் சொல்லுதில்ல, துன்மார்க்கன் தன்னுடைய கௌரவத்தினால் தேவனை தேடான்னு சொல்லி போட்டிருக்கு. மோசமான கிரியே பெருமை தாங்க ஒரு மனுஷனுக்கு. அது யாராக இருந்தாலும் சரி தான், பெருமை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் தேவன் ஏற்று நிற்கிறேன். ஏன் தெரியுமா? அவன் தேவனை அறிகிற ஒரு அறிவு அவனுக்குள்ள இருக்கிறார். இந்த வசனத்தை பாருங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவிதமான அநியாயத்திலும் வேசித்தனத்திலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையிலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மதத்தினாலும் என்னெல்லாம் பாவம் உண்டு அவ்வளோ. புரியுதா உங்களுக்கு? பிரிவினை, பகை, கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை எல்லாம் வந்துடும். இந்த கண்பானவர் இந்த வசனத்தை பார்க்கும்போதே பயமா இருக்கு, அப்படிதானே? சரீர முயற்சி அற்ப புரோச்சனம். சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, எங்கள் வீட்டுக்காரு அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் வேற எதுவுமே அவர் வேலை அவர் உண்டு, நல்லா சம்பாதிச்சு போடுவார், அவரெல்லாம் குறை சொல்லவே முடியாது அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கரெக்டுங்க, உங்களுக்கு கரெக்ட். ஆனால் தேவன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பார். தன்னாலே வந்துடும், அது தானாகவே அது வந்துடும். விடுவானாங்க பிசாசு? விடுவானா? நம்ம ஆண்டவர் பக்கம் இல்லை நம்ம விடுவானாங்க? விடவே மாட்டோம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? யாரும் கற்றுக் கொடுக்காண்ட. ஒரு தம்பியை வீட்டில் உட்கார வச்சு நல்லா சாப்பாடு கொடுத்து, நீ வெளியே எங்கேயும் போகக்கூடாது, படிக்கணும் வீட்டுக்கு வரணும், படிக்கணும் வீட்டுக்கு வரணும், படிக்கணும் வீட்டுக்கு போகணும், யார்ட்டையும் பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, படிக்கணும் வீட்டுக்கு வரணும், படிக்கணும் வீட்டுக்கு வரணும். நல்லா படிச்சுட்டான், நல்லா படித்து நல்லா வந்துட்டான். இப்படி வச்சு பாருங்க பார்க்கலாம், வச்சு பாருங்க பார்க்கலாம். என்ன ஆகும் தெரியுமாங்க? தேவன் அறிகிற அறிவு இல்லைன்னு வைங்களேன், அது லேடியாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும் சரி, பாப்பாவாக இருந்தாலும் சரி, தானாகவே பாவம் உற்பத்தி ஆகும். வேதம் தெளிவாக சொல்லுதுங்க.
நிறைய வீடுகளில் பாருங்கள், ஒத்தைக்கு ஒரு பையன் சொல்லி இப்படியே வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யோசித்து பாருங்கள், நிறைய வீடுகள் அப்படி இருக்கும். சர்ச்சுக்கு போனால் அவனுக்கு பைபிளே பார்க்க முடியாது. அவனுக்கு எப்போ விடுவாங்க, வீட்டுக்கு போகணும், இதே தான் அவனுக்கு ஒன்று தோணும். எனக்கு அன்பானவர்களே, சரீர முயற்சி அற்ப புரோச்சனம். அப்படிப்பட்ட பையங்க சரீர முயற்சியில் எதுனாலும் செய்யலாம்னு நினைப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, அது அற்ப புரோச்சனம், அது ஒன்றுக்கும் உதவாது. தேவ பக்தி தாங்க. அப்போ தேவ பக்தி எப்படி வருது? தேவனை அறிகிற அறிவினால தான் வரும். கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர்? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கலாம், தேவனை குறித்து நாம் எல்லாவற்றையும் இதில் பார்க்கலாங்க. ஆமேன். தேவனை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம சொல்லிக் கொடுக்காண்டாமா, அவங்களுக்கு தானாகவே தேவ பக்தி வரும். அதனால தான் ஏசப்பா சொன்னார், சத்தியத்தை அறிவுகளில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி ஆவிக்குரிய கூட்டத்துக்கு பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனால் போதும். இப்படி எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். வேத தியானம் இருக்காது, ஜெபஜீவியம் இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, சரீர முயற்சி அற்ப புரோச்சனம். யாருங்க நம்மளை பாதுகாக்க முடியும்? யார் நம்மளை பாதுகாக்க முடியும்? வேதம் சொல்லுது, குமாரனை உடையவனே ஜீவனுடையவன். அவர் இல்லைன்னா வாழ முடியாது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா இல்லைன்னா வாழவே முடியாது. கண்பானவர்கள், அவர் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாதுமா. அவர் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. அவர் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. தேவ பக்தி தான் முக்கியம். சரீர முயற்சி அற்ப புரோச்சனம். ஆமேன். நல்ல குணமாக்கலுங்க. கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம பக்தியை இன்னும் அதிகரிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற பக்தி இன்னும் அதிகரிக்கணும். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமேன். ஏசப்பா ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் மாறாதவர். நம்மளுடைய எல்லாருடைய உள்ளங்களை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாருடைய சிந்தனைகளை அவர் பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பாருங்க, ஆண்டவரை அறிகிற ஒரு அறிவு அநேகருக்குள்ளே இல்லை. அதிலே பாருங்க, இன்னும் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதில் 21ஆம் வசனத்தை படிங்கம்மா. இன்னொரு கூட்டத்தை சொல்றாரு பாருங்க, 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ஒரு கூட்டத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனை அறிகிற ஒரு அறிவே இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்கள தேவனே கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்றாரு. இந்த 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளால வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. நிறைய சாபங்களை பார்க்கலாம். அதில் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வேதத்தை தியானிக்காதபடி, ஆண்டவருடைய பார்த்தில்லாதபடி, அவரை மகிமைப்படுத்தாதபடி அப்படி வாழ்ந்தாலும் இங்கே எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதில் எனக்கு அன்பானவர்கள், அதனால தான் பவுல் எழுதுகிறார், சரீர முயற்சி அற்ப புரோச்சனம் உள்ளது. தேவ பக்தியோ இம்மைக்கும் மறுமைக்கும் அது புரோச்சனம் உள்ளது. அது மாத்திரமில்லை, எல்லாவற்றிலும் அது புரோச்சனம் உள்ளது. அப்போ நம்ம வீட்டில் தேவ பக்தி இல்லாதவங்களை தேவ பக்தி எப்படி அவங்கள தேவ பக்திக்குள்ளே எப்படிங்க கொண்டு வரணும்? அவங்கள நீங்கள் அவங்கள்ட்ட வீண் வார்த்தை பேசாதபடி எப்பொழுதும் ஆண்டவரை பற்றியே பேசணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரை பற்றியே பேசணும். வீண் வார்த்தையே கொண்டு போயிடக்கூடாது. அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் நீங்கள் ஆண்டோடைய தெய்வீகத்தை குறித்து பேசணும். பார்த்தீங்களாங்க, உங்களே மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்கார் நம்ம பிள்ளைகளை. பார்த்தீங்களா? இது என்ன யார் நினச்சிங்க? ஏசப்பா கொடுத்த பிள்ளை. அவர் இல்லாமல் வாழ முடியுமாங்க? அவர் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமாங்க என்று சொல்லி ஆண்டவரை குறித்து ஒரு சுவிசேஷகராய் மாறும்போது நம்ம குடும்பத்தில் தானாகவே தேவ பக்தி உருவாகும். நான் தான் செய்கிறேன்னு சொல்லி உங்களை மேன்மைப்படுத்திடாதீங்க. தேவனை உயர்த்துங்க. உங்கள் குடும்பத்தில் தேவனை உயர்த்துங்க. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே தேவ பக்தி வரும்.
உங்கள் கூட கணவர்கிட்ட தேவனை உயர்த்துங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, தேவ பக்தி உள்ளவங்க, உங்கள் மனைவிட்ட தேவனை உயர்த்துங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட தேவனை உயர்த்துங்க. அவங்க தேவனை அறியும் போது அவங்களுக்கு தேவ பக்தி வரும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் நீ பார்த்துட்டே இருக்காருமா, போய் பேசக்கூடாதுமா, கோவப்படக்கூடாதுமா, எரிச்சல் படக்கூடாதுமா, ஆண்டவர் நீ பார்த்துக்கிட்டே இருக்காருமா. அப்போ தான் பிள்ளைகளுக்குள்ளே தேவ பக்தி உருவாகும். எனக்கு அன்பானவர்களே, அப்போ கிறிஸ்துவை அறிகிற ஒரு அறிவு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது தான் நமக்குள்ளே சரீர முயற்சி இருக்காது, தேவ பக்தி இருக்கும். இந்த தேவ பக்தி தான் இம்மைக்கும் அருமைக்கும் அது பிரோச்சனம் உள்ளது. அதுதான் பக்தி வைராக்கியம். நிறைய அது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதத்தை அது கொடுக்கும். அதை எடுத்து பேச பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய நம்ம விட்டுட்டோம். அப்படி தானே? சின்ன பிள்ளையிலே பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளர்த்துருக்கலாம். அப்படி தானே? அப்படி நினைக்கிறோம். இப்போ ஐயோ, செல்லம் கொடுத்து வளர்த்துருவாங்க சின்ன பிள்ளைகள், பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரை போதிக்காதபடி இவங்களுடைய மாம்சீக அன்பை செலுத்தி நம்மளே நம்ம பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்கோம். உண்மை. எனக்கு அன்பானவர்களே, தேவ பக்தி தான் ஒரு மனுஷனுக்குள்ளே விசுவாசத்தை தூண்டும். ஆண்டவரை அறியும் போது அது தானாகவே எல்லா கிரியைகளும் நமக்குள்ளே வந்துடுங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே வந்துடும். சரீர முயற்சி பாருங்கள், அது ஒரு அற்ப பிரயோஜனம். நம்மளால் எதுவும் செய்ய முடியுமா சொல்லுங்கள்? ஏசப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. உங்களை தாழ்த்துங்க தேவ சமூகத்தில். ஏசப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆமேன்னு. யாருக்கெல்லாம் தெரியும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி? யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கெல்லாம் அங்கே தெரியும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி? உங்களால் நீங்கள் சொல்லுங்கள், நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், ஏசப்பா என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. நம்மளால் எதாவது செய்ய முடியுமாங்க? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆமே. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், மனிதர்கள் பெருமையை எடுத்து பேசுவாங்க. அவங்க ஏதாவது செய்ய முடியுமாங்க? உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஆண்டவர் தாங்க எல்லாம் செய்ய முடியும். அவர் தான் உங்களை பாதுகாக்க முடியும். அவர் தான் உங்களை வாழ வைக்க முடியும். ஆமே. அவர் தான் உங்களை நடத்த முடியும். அவர் தான் உங்களுக்கு ஜீவனை தர முடியும். அவர் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும், ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். அவர் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க முடியும். ஆமேன். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேர்கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேர்கொண்டேன். அவர் மேல் எலும்பும் கட்டடம் நான், அவர் மேல் எலும்பும் கட்டடம் நான். அசைவதில்லை, தளர்வதும் இல்லை, அசைவதில்லை, தளர்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. ஜீசஸ், இந்த நாமம் மைப்படட்டும் அப்பா. என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் சொசரிப்பை. என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் சொசரிப்பே. அறிவை கடந்த தெய்வீக அமைதி, அறிவை கடந்த தெய்வீக அமைதி. அடிமை வாழ்வின் இடையமே, அடிமை வாழ்வின் இடையமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. கிறிஸ்துவுக்குள்ளே இரத்தத்தினாலே
வளர்வே, இயேசுவை அறியும் அறிவிலே வளர்வே, இயேசுவின் விருப்பம் செய்தே மகிழ்வேன், இயேசுவின் விருப்பம் செய்தே மகிழ்வேன். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரீர முயற்சி அற்ப புரோஜனம், தேவபக்தி இம்மைக்கும் அருமைக்கும் அது புரோஜனம், அது எல்லாவற்றுக்கும் புரோஜனம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்ப்பா. அதை அனுபவிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு கொடுத்த தேவ பக்திக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே பிரசநாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.